வணக்க மக்களே, பஞ்சபூதத்தில் அக்னிஸ்தலமாக இருக்கக்கூடிய நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் உள்ள இருக்க ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் நம்ம இருக்கோம். இங்கே நடராஜருக்கு சிறப்பான அபிஷேகங்கள், அலங்காரம் மற்றும் தீபாவளி எல்லாம் முடிந்து இப்போ பார்த்தீங்கன்னா நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து வெளியே வந்து வீதியில் தொடங்க உள்ளாருங்க. பார்த்தீங்கன்னா நடராஜர் ஆண்டுக்கு இருமுறை மட்டும் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வருவார். முதல்ல எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம். அதாவது ஆணி திருமஞ்சனம்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சி தான் ஆணி திருமஞ்சனம். இந்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா நடராஜர் இங்கிருந்து தான் எழுந்தருளி வீதி உலா தொடங்குவார். இரண்டாவது முறை எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு மலை மேலே எரிஞ்ச தீபம் மை பிரசாதத்தை இங்கே ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜருக்கு திலகமிட்டு தான் பக்தர்களுக்கு விநியோகிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நடராஜர் ஒரு ஆண்டுக்கு இருமுறை மட்டும்தான் பக்தர்கள் காட்சியளிப்பார். அந்த இருமுறையுமே திருமஞ்சன கோபுரம் வழியாக தான் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளிப்பார். அந்த காட்சிகளும் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம நடராஜர் எழுந்தருளிய காட்சிகளை பார்க்கலாம். நடராஜர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வருகின்ற காட்சி பக்தர்களால் திருச்சிற்றம்பலம் கரகோஷத்துடன் ஐயனை வரவேற்றனர். நடராஜா நடராஜா கிள்ளையம்பல நடராஜா 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 கிள்ளையம்பல நடராஜா நடராஜா பார்த்து பார்த்து வாங்க.
அன்பு. இதுவரை இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி. நீங்கள் ஆணி திருமண விழாவுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.